இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இல்லைனா என்ன மாதிரியே வீட்டில் இருக்க பொம்பளைங்க மேலே நீங்களும் கோவப்பட்டிருப்பீங்கங்க. என்னதான் மாடுலர் கிச்சனே பண்ணாலும் கிச்சனில் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அதில் இந்த மாதிரி பாத்திரங்கள் நம்ம போட்டு அடுக்கி வச்சிருப்போம். ஒரு பாத்திரத்தை எடுக்கணும்னா 10 பாத்திரத்தை நவுத்திட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னடா எப்போ பாரு கிச்சனில் தடால் புடால் சவுண்ட் வருதுன்னு கோவம் கூட பட்டிருப்பீங்க. இதுக்காக ஆன்லைனில் 2 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தடால் புடால் சவுண்டையும் கட் பண்ண முடியும், கிச்சனும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சிருக்க முடியும், ஒய்ஃபும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருப்பாங்க. இதில் 2 சைடில் இந்த மாதிரி கீவே ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஸ்டாண்டை இந்த மாதிரி ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லாட்ஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய குக்கர் பாத்திரம் உள்ளே போகலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாட்டை மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏப்பா இதெல்லாம் அவ்வளோ வெயிட் தாங்காதுன்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. இந்த கேஸ்ட் ஆன் பேனு கிட்டத்தட்ட 4.5 கிலோ ஈஸியாக தூக்கவே முடியாதுங்க. அந்த பேனோட வெயிட்டும் இது அசால்ட்டாக தாங்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே வெயிட்டான அத்தனை ஐட்டம்ஸும் இதில் தான் இருக்குது. இப்போ செம்மையாக வெயிட் தாங்குது. இப்போ அந்த ஏரியாக்குள்ளே ரொம்ப அழகாக இது ஃபிட் ஆயிடுச்சு. அது போக இது சின்ன ஸ்டாண்டையும் வச்சுட்டு அதுலேயும் ஒரு சில ஐட்டம்ஸ் நான் அடுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்பேஸே பயங்கர ஆர்கனைஸ்டாக இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய ஸ்பேஸும் இருக்குது ஃப்ரீயாக. பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் பொருள் எடுக்க கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அதான் இல்லை. எடுத்துகிட்டு உள்ளே வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் பெரிய பெரிய மூடி எல்லாத்தையுமே ஈஸியாக இந்த சைட் ஸ்டாண்டில் நான் வந்து வச்சிருவேன். இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுக்கும்போது உருட்டிட்டு இருக்க வேண்டாம். சவுண்டும் கட் ஆயிரும் நமக்கு. உருட்டு அண்ட் இவ்வளோ மோசமாக ஸ்பேஸே இல்லாமல் இருந்த இடம் தான் இப்போ இவ்வளோ ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் கிச்சன்லேருந்து சவுண்ட் வராதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா